வெஜிடேரியன் சாப்பிட்டு ஃபிட்டா இருக்க முடியுமா? முடியும், கம்பல்சரி முடியும். சப்ளிமெண்ட்ஸ் போனோம்னா என்ன சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம உடம்புக்கு எது சேரும் எது சேராது, இந்த மாதிரி ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு क्वेश्चंसக்கான ஆன்சர் பார்ப்போம். இதுக்கு நமக்கு தேவை மூணே விஷயம் தான். அதுக்கெல்லாம் முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், பொறுமை ரொம்ப தேவை இந்த ப்ராசஸ்ல. சோ இந்த வீடியோ பார்க்கவே பொறுமை இல்லாம இருக்காதீங்க. ப்ராப்பரான ஒரு மசில் ஸ்டிமுலேஷன், அதாவது ப்ராப்பர் ஒர்க் அவுட், ப்ராப்பரான ஒரு டயட் அண்ட் ப்ராப்பரான ஒரு ரெஸ்டிங் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஸ்லீப் சைக்கிள் தேவை நமக்கு. இது மூணுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் மஸ்ட் ஹேவா இருக்கணும், அன்காம்ப்ரமைசபிள். ஏன் வெஜிடேரியனால நம்மளால டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளவு லேஸ்ல கொண்டு வர முடியாது அப்படின்னா, அனிமல் புரோட்டீன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் புரோட்டீன்ஸ் அண்ட் நமக்கு இன்கம்ப்ளீட்டா அங்க கொஞ்சம் அப்படிதான் கிடைக்குமே தவிர டைரக்டான ஒரு புரோட்டீன் சோர்ஸ் நமக்கு ஃபுட்ல இருந்து கிடைக்காது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அதோட குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அன்சர்டைனா இருக்கும். இதுல கம்மியா இருக்கு, இதுல நம்ம ஆக்சுவலா நிறைய சாப்பிட்டாதான் இந்த அளவே கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்சிஸ் நமக்கு இருக்கு. சரி, இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் சப்ளிமெண்ட் எடுத்து போயிடுவேன் அப்படிங்க நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மூணு தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட், இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். சரி, இப்போ நான் கார்புக்கு சப்ளிமெண்ட் எடுக்கணும், ஃபேட்டுக்கு தனியா சப்ளிமெண்ட் எடுக்கணும், புரோட்டீனுக்கு தனியா சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அது தேவைப்படாது. அதாவது உங்களுக்கு இந்த சார்ட் காமிக்கிற இதை பாத்துக்கோங்க. நம்ம கார்ப்ஸை ஃபேட்டா கன்வெர்ட் பண்ண முடியும் நம்ம பாடினால. ஃபேட்டை நமக்கு எனர்ஜியா, அதாவது கார்போஹைட்ரேட் செய்யற வேலையா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். புரோட்டீன், எக்ஸஸ் புரோட்டீன் நம்மளால ஃபேட்டாவும் கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்சேஞ்சபிளா நடக்கும். பட் புரோட்டீன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பாடி ஜென்ரேட் பண்ண முடியாது. சோ இந்த புரோட்டீன் அப்படின்றது மொத்தமா 20 கேட்டகரி ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கலந்தது நம்ம புரோட்டீன் சொல்றோம். இதுல 9 விதமானது நமக்கு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் 11 நான் எசென்ஷியல். நான் எசென்ஷியல் நம்ம பாடியை செக்ரெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த 9 விதத்துல முதல் முக்கியமானது லூசின், ஐசோலூசின், வேலைன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 3 விஷயம் தான் நம்ம பாடிக்கு ரிப்பேர் பண்றதுக்கு, மசில் growthக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே நல்ல பால்லயே, பன்னீர்ல எல்லாத்துலயுமே நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ரொம்பவே கஷ்டம். டயட் ஃபாலோ பண்றவங்க அதை ப்ராப்பரா அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, வெஜிடேரியனா இருந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது பாசிபிள். பட் யூசுவலாவே நம்ம ஃபுட்ல இதை இன்டேக் பண்றது கஷ்டம். நார்மலா ஒரு பாடிக்கு உங்களோட வெயிட் கிராம்ஸ்ல இன்டூ 1.2 ஆர் 1.8 அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அந்த அளவு ப்ரோட்டீன் நமக்கு தேவைப்படும். நீங்க அதிகமா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 2 கிராம்ஸ் வரையும் நமக்கு ப்ரோட்டீன் தேவைப்படும் பாடி வெயிட்டுக்கு. சப்ளிமெண்ட்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது 2 விஷயமா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம பாடிக்கு எசென்ஷியலா தேவையான ஒரு சில விஷயத்த என்னால சாப்பாட்டு மூலியமா மட்டும் கொண்டு வர முடியல அப்படின்ற பட்சத்துல நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நான் எதை மீன் பண்றேன்னா, வே புரோட்டீன் மட்டும் தான் மீன் பண்றேன். சரி, இப்போ நான் கிரியேட்டின், மாஸ் கெய்னர்ஸ், ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது 2வது கேட்டகரி. அதாவது எப்போ ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலியமா என்னோட லிமிட்டை தாண்டி என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ்ல அதிகமா இருக்கு, ரிப்பேர்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது செகண்ட் விஷயம். இப்போ என்னால எக்ஸ்ட்ரா ஒரு 10 kg தூக்க முடியும், 120 தூக்கணும், இப்போ 130 தூக்க முடியும். அதே மாதிரி என்னால எக்ஸ்ட்ரா 10 புஷ் அப் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்னால இன்ஸ்பயர் ஆற பீப்புள்லாம் கிரியேட்டின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்சியூம் பண்றாங்க. நம்ம பாடி இவ்வளவுதான் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம பாடியோட லிமிட்னா, அந்த லிமிட்டை தாண்டி அதை ஓவர் ஒர்க் பண்றது மூலியமா அது பழைய அடையுமா அடையாதா. கிரியேட்டின் எடுக்கிறது மூலியமா டெக்னிக்கலா போகணும்னா ஏடிபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். வாட்டர் கண்டென்ட் ஹோல்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி கிரியேட்டின் எடுக்கிறது மூலியமாவோ இல்ல அதர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது மூலியமாகவோ நமக்கு லீவர், பான்கிரியாஸ், கிட்னி இதெல்லாம் ஓவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். சோ இந்த ஓவர் ஒர்க்னால சீக்கிரமா டேமேஜ் ஆகும், கம்பல்சரி டேமேஜ் ஆகும். ஷார்ட் ரன்ல தெரியாது, ஒரு 15 to 20 இயர்ஸ்ல நமக்கு ப்ரொலாங்ட் செஷன்ல நமக்கு தெரிய வர ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால என்னால அதிகமான பர்ஃபார்மன்ஸ் என்னால பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறோமா? உங்களை நீங்க ஏமாத்திக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, அது சப்ளிமெண்ட்ஸ் பேர்ல. ஒர்க் அவுட் அப்படிங்கறத நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு ஆர்ட்டா பாருங்க. நம்மளால இவ்வளவு பண்ண முடிஞ்சது, இதுக்கப்புறம் இதனால என்னால இவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களோட நீங்க போட்ட எஃபோர்ட்டோட ரிசல்ட்டா இருந்தது அப்படின்னா அதோட சாட்டிஸ்பாக்சன் வேற லெவல்ல இருக்கும் மென்டலி. அண்ட் நீங்க ஸ்டேஜ் ஏற போடுற ஆளே கிடையாது பெரும்பாலும். சோ ஸ்டேஜ் ஏறல அப்படின்ற பட்சத்துல நீங்க எதையுமே கேர் பண்ண வேண்டாம் சப்ளிமெண்ட்ஸை பொறுத்தவரை. எப்ப நம்ம பாடிக்கு ரிப்பேர் பண்றதுக்கு, நம்ம பாடியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் டெபிசிட்டா இருக்கோ அந்த நேரத்துல நம்ம சப்ளிமெண்ட்ஸ் போகிறது கரெக்ட், which is one and only whey protein for love. சரி, இதை நான் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்க கூடாது, சரி புரோட்டீன் எடுத்துக்கலாம் முடிவு பண்ணேன், எந்த ப்ரோட்டீன் பெஸ்டா இருக்கும் நீ சூஸ் பண்ணி சொல்லு. இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில அடுத்த வீடியோல சொல்றேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இது நானா சொல்லல, மிஸ்டர் தமிழ்நாடு ஜிம் வச்சிருக்கிறவங்க, மிஸ்டர் திருச்சி இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பேசி அவங்க கிட்ட இருந்து கருத்துக்களை வாங்கி கொண்டு வெஜிடேரியனுக்கு இது செட் ஆகும்ன்றத நானும் ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் சொல்றதுனால இது ஆக்சுவல் ஃபேக்ட். பட் நீங்க கிரியேட்டின் எடுத்துக்கிறது தப்பு இல்ல ப்ரோ அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. நான் டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் சொல்றேன் நினைக்காதீங்க. லாங்கர் ரனுக்கு எது செட் ஆகும், இப்போதைக்கு பம்ப் தெரியறதுக்கு ஓகே, லாங்கர் ரனுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க எது அப்படிங்கறது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பாப்போம், அது வரையும் பாப்போம். கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க, கொட்டுங்க சொல்றேன், கொட்டுங்க, கொட்டு நல்லா கொட்டு.